கர்த்தர் செய்வது எல்லாமே நன்மைக்காக, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமே. என்னை ஆண்டவரை இன்னும் வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கிறது. என்னை ஆண்டவர் இப்படி நடத்துறீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கிறது. என்னை ஆண்டவரை எகிப்துக்கு கொண்டு போனீங்க, ஆரம்பத்தில் தெரியல, தெரியாத போது சகோதரர்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தார். தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோசிப்பு என்ன சொல்லுவார் தெரியுமா? கர்த்தர் என்னை அனுப்பினார் அப்படின்னு. ஹல்லேலூயா. அதனாலதான் சகோதரர்களை நேசிக்க முடிந்தது. என்னை ஆண்டவர் எனக்கு எல்லாம் நெருங்கி நெருங்கி வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்கு பின்னாக ஒரு ரீசன் இருக்கு. கர்த்தர் எப்படி பலப்படுத்துகிறார் தெரியுமா? அந்த காரியத்தை வெளிப்படுத்தி, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீ பயணிக்கிற பாதையை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். அழைத்தவர் அனுமதித்திருக்கிற பாதையானால் இதற்கு பின்னாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, பெரிய நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் அதை வெளிப்படுத்தி உன்னை பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.